சாம்ப சதாசிவம். இதை நீங்க பாட்டா கூட பாடலாம். சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ அப்படின்னு பாடலாம். இல்ல மந்திரம் மாதிரி ஜபிக்கலாம். சாம்ப சதாசிவன். ச அப்படிங்கிறது சிவனை குறிக்கும். அம்பாள் அம்பா அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த சவும் அந்த அம்பாவும் குறிஞ்சது சாம்ப அப்படின்ற ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் சதாசிவம். சதா அப்படின்னு சொன்னா சதா சர்வ காலமும் டிவியே கெதின்னு இருக்கு. சதா சர்வ காலமும் ராமநாமமே கெதின்னு இருக்கிறது. அப்போ சதா சர்வ காலம்னா எப்பொழுதும் எப்பவும். அப்போ சதாசிவம் அப்படின்னா ஒரு எப்போ ஒரு நிலையற்ற ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபார்ம். சிவனுக்கு ஒரு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் அந்த சூன்யத்தை குறிக்கக்கூடியது. அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவர் தான் சிவம் இல்லையா? அப்போ அந்த சிவனுக்கு ஒரு வடிவம் இல்லை. அதனால தானே லிங்க வடிவமா நம்ம ப்ரேயர் பண்றோம். பானலிங்கம் எடுத்தீங்கன்னா சூன்யம், ரவுண்ட், அந்த ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு வடிவம் இல்லை, எல்லை இல்லை. அப்புறம் அவர் எப்பவுமே தியான நிலையில இருக்கு. சிவன் எப்பவுமே ஒரு மெடிடேட்டிவ் ஃபார்ம்ல இருப்பாங்க. அப்போ அது அப்படிப்பட்ட எட்டர்னல், அதற்கு அளவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது, லிமிட்லெஸ், எண்ட்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இல்லையா சிவம். அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்து நம்ம எட்டர்னல் ஃபார்மை ப்ரேயர் பண்றது தான் இந்த மந்திரம்.